பொங்கல் பண்டிகைக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. 2025 பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. இதனையொட்டி ஆன்லைன் வாயிலாகவும் ரயில் நிலையங்களின் டிக்கெட் கவுண்டர்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் பயணிகள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தனர். இதனால் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. அதேவேளையில் ரயில் நிலைய கவுண்டர்களில் அதிகாலை முதல் காத்திருந்தவர்களுக்கு டிக்கெட் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. சிலருக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கான டிக்கெட் வழங்கப்பட்ட நிலையில் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆன்லைன் மூலம் அதிகமான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதால் கவுண்டர்களில் காத்திருந்த தங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே ஆன்லைனில் குறைவான டிக்கெட்டுகளே விற்பனை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே எழும்பூர் ரயில் நிலையத்தில் கணினிகள் சரிவர இயங்காததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. காலைல 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கு இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். 5 மணிக்கு வந்தால் எல்லாம் ஆன்லைனில் போயிடுது. 139 கிடைக்குங்கிறது சந்தேகம் தான் போட்டிருக்கோம். 10th ஜனவரிக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன். சிஸ்டம் எல்லாம் இங்கே ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 கவுண்டர் தான் இருக்குது. இங்கே முன்னாடி 4-5 கவுண்டர் இருந்து இப்போ 2 கவுண்டர் தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்லிப் எடுக்கணும். 5 நிமிஷத்தில் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துருச்சு. 150, 200 வெயிட்டிங் லிஸ்ட். எனக்கே சிட்டிங் டிக்கெட் தான் கிடச்சிருக்கு.